ஆரம்பத்திலேயே அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, கைஜூலேருந்து வெளிய வந்திருக்கும் அந்த ஏலியனு. நம்ம ஒக்கரன புடிச்சு கிஸ்ஸும் பண்ணியிருப்பாங்க. இத பார்த்துட்டு ஐஎஸ் எல்லாம் செம காண்டாயிருப்பா. இத பார்த்துட்டு ஜிஜிக்கும், கீட்டாக்கும் "என்னடா நடக்குது இங்க?" அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அடுத்த சீன்லயே பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஐயாஸே வந்து அந்த பொண்ண ஒரு சம்டு, "உனக்கு என்ன தைரியம் இருக்கும்?" அப்படின்னு சொல்லிட்டு செம சம்டுங்க. இத பார்த்துட்டு கீட்டா ஒரு சைடுல, "ஐயய்யோ! நான் இந்த ஜிப்ப ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டேனா? எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கலையே!" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டு கிடக்குறான். அப்புறம் ஐயாஸே சொல்றாங்க, "நீ தானே கைஜூ, அப்புறம் எதுக்கு நீ அவனுக்கு இப்படி பண்ண? அவன விட்டு தள்ளி போ" அப்படின்னு சொல்லிட்டு ஐயாஸே செம கோவத்துல இருக்குறாங்க. அதுக்கு அந்த ஏலியன் பொண்ணு ஏதோ சொல்றாங்க. அதுக்கு அயாசே பார்த்தீங்கன்னா, "நீ என்னடி சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது டம்மி" அப்படின்னு சொல்லிட்டு அயாசே வந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுக்கு கீட்டா சொல்றாங்க, "பிக் சிஸ்டர் அயாசே, அவ வந்து ஏதோ சொல்ல ஆசைப்படுறா. அவள பேச விடுங்க" அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, "டேய் உனக்கு அவள பிடிச்சிருக்கு தானே? ஐயய்யோ! நீங்க யார்கிட்டயும் சொல்லிறாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்திட்டு கிடக்குறான் கீட்டா. அதுக்கப்புறம் தாங்க ஒக்கோரன் பேச ஆரம்பிக்கிறான். "மிஸ் அயேஸே, நீங்க வந்து கோவப்படுறத நிறுத்துங்க. அவ என்னதான் சொல்ல வரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேட்க தான் செய்வோமே" அப்படின்னு வந்து சொல்றான். அதுக்கப்புறம் ஒக்கோரன் சொல்றான், "அவளால இனிமே சண்டை போட முடியாது அயாசே. அதனால அந்த கோல்டன் பால பத்தி நம்ம வந்து என்ன சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அயாசே கிட்ட ஒக்கோரன் வந்து சொல்றான். அயாசே சொல்றா, "அவ வந்து உன்ன வந்து கிஸ் பண்ணியிருந்தா, அப்புறக்கு நீ அவளுக்கே ஃபேவரா வந்து பேசுற" அப்படின்னு வந்து அயாசே சொல்றா. மிஸ் அயாசே ஆனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒக்கரன் இழுக்குறான். "இதுக்கு வாய்ப்பே இல்ல" அப்படின்னு வந்து நம்ம அயாசே சொல்றா. அதுக்கு ஒக்கரன் சொல்றான், "இது நார்மல் தான், பிஹேவியர் தான்" அப்படின்னு வந்து சொல்றான். "என்னடா ஒரு பொண்ணு கிஸ் பண்றது, அதுக்கு நீ நார்மலா வந்து ரியாக்ட் பண்றியா?" அப்படின்னு சொல்லிட்டு அயாசே வந்து சொல்றா. அதுக்கு உட்காரன்னு சொல்றான், "எனக்கு தெரியாம நடந்துருச்சு. எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல" அப்படின்னு வந்து சொல்றான். அதுக்கு ஐயாஸே சொல்றா, "உனக்கு என்ன பண்ணணுமோ அத பண்ணு. நான் வந்து இந்த இடத்துலருந்து போறேன். அவளுக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது." அதுக்கு நம்ம உட்காரன், "மிஸ் ஐயாஸே" அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கா வந்து கத்துறான். "அத சேவ் பண்ணி வச்சுக்கடா" அப்படின்னு வந்து அவ கோவத்திலேயே அங்கருந்து போறா. "எனக்கு வந்து இது பிடிக்கவே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு மேல இருந்து எந்திரிச்சு ஐயாஸே அங்கருந்து போறாங்க. ஒக்கோரன் பார்த்தீங்கன்னா, மிஸ் அயாசே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாறான். இதுக்கு நம்ம கீட்டா என்ன சொல்றான்னா, "ஒக்கோரன் இது நம்மளுக்குள்ளேயே சண்டை போடுற நேரம் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அந்த குண்டு பையன் கீட்டா சொல்றாங்க. அப்பந்தான் கீட்டா சொல்றான், "நம்ம வந்து எப்படியாவது இந்த பொண்ணுகிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணி ஆகணும். அப்பந்தான் என்ன பேச வரான்னு புரிஞ்சுக்க முடியும்" அப்படின்னு வந்து கீட்டா சொல்றான். அப்படியே பார்த்தீங்கன்னா, ஒக்கர் வந்து "அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒக்கரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அப்புறக்கு 2 பேரும் நடக்க ஆரம்பிக்கிறாங்கங்க. அப்புறக்கு ஒக்கரனுக்கு சட்டை வந்து பிடிச்சிருக்காங்க. "நீங்க வந்து என்னோட யூனிஃபார்ம பிடிச்சிருக்கீங்க. அத கொஞ்சம் விட முடியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒக்கோரன் சொல்றான். அவளுக்கு ஒரே வெட்கமா வருதுங்க இத பார்த்துக்கிட்டு. அப்படியே பார்த்தீங்கன்னா, ஜிஜி வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து காமெடியா கோமாளிங்கனங்க ஃபேஸ் வச்சு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அப்பந்தான் பார்த்தீங்கன்னா, நம்ம கீட்டா பேச ஆரம்பிக்கிறான். "நீ நிறுத்துடா ஜிஜி. உன்ன பார்த்து அவ ரொம்பவே பயப்படுறா." அப்பந்தான் அவன் சொல்றான், "என்னோட பேரு தான் கீட்டா சகட்டா. என்னோட பேரு வந்து கேல் விண்ட் ஆல்பர்ட்ன்னுயும் சொல்லுவாங்க." அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வந்து பில்டப் குடுக்குறாங்க இந்த கீட்டா. அப்பந்தாங்க சொல்றான் ஒக்கரன் வந்து, "இவள வந்து என்ன பேசுறான்னு பேச தெரிஞ்சா தான், நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் எடுக்க முடியும்." அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஒக்கரன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த கீட்டா வேற காமெடி அடிச்சிட்டு இருக்கான். "நான் தான் வந்து உன்ன வந்து ஃபர்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணேன். அவன் ஓப்பன் பண்ணல. உனக்கு புரிஞ்சுதா?" அப்படின்னு சொல்லிட்டு கீட்டா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அப்பந்தான் கீட்டா சொல்றான், "என்னோட நண்பா டக்கக்கூரா" அப்படின்னு வந்து சொல்றான். என்னதோ நான் வந்து எப்படியாவது வந்து மிஸ் ஐஎஸ்ஐ வந்து அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க கிளியர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கான். அப்படியே பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அந்த பண்ணையில இருப்பார்லங்க ஒரு பெரிய ஏலியன் அவியர்கிட்ட கூட்டு வந்துடுறாரு. "யாரு இந்த பொண்ணு?" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பண்ணையில இருக்க ஏலியன் வந்து சொல்லிடுறாருங்க. "இதுக்கு முன்னாடி நான் இந்த ஏலியன பார்த்ததே கிடையாதே" அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து சொல்லிடுறாரு. அப்பந்தான் நம்ம கீட்டா குண்டன் கேட்குறாங்க, "என்ன இந்த ஆள் வந்து யாரு?" அப்படின்னு வந்து ஒக்கோரன்ட்ட கேட்குறான். அப்போ ஜிஜி பார்த்தீங்கன்னா, "நீங்க 2 பேரும் பார்க்க ஒரே மாரி இருக்கிறீங்க" அப்படின்னு வந்து நம்ம ஏலியன்ட்ட சொல்றாருங்க. பண்ணையில இருக்க ஏலியன் கிட்ட.
அப்போ கீட்டா கேட்குறான், இவரு பார்க்கறதுக்கு ஆர்டினரி மிடில் ஏஜ் மேன் மாரி இருக்கிறாரு. ஆனா இவரு ஒரு ஏலியனா? அப்படின்னு வந்து சந்தேகமா கேட்குறான். ஆமா, நாங்க இவர வந்து மேண்டிஸ் ஸ்ட்ரிப்னி கூடுவோம். இவர் வந்து ஒரு ஏலியன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒக்கரோன் வந்து நம்மளோட கீட்டாட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பந்தான் நம்ம மேண்டிஸ் சொல்றாரு, நான் அந்த எர்த்துக்கு வாட்டி வரும்போது நான் ஒண்ணு வந்து எனக்கு கொண்டு வந்தேன். அப்போ ஒக்கரோன் சொல்றான், அது எங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்குமா? அப்படின்னு வந்து கேட்கும்போது, அது வந்து நீ ட்ரை பண்ணி பாரு. அது ஒரு டிரான்ஸ்லேட்டரு அப்படின்னு வந்து மேண்டிஸ் வந்து சொல்றாருங்க. அப்பந்தான் அந்த பொண்ணுக்கு ஒரு கண்ணாடி மாரி ஒரு காமெடியானது ஒண்ணு போட்டு குடுக்குறாங்கங்க. அப்பந்தான் சொல்றாங்க, "இப்போ நீ பேச ஆரம்பிக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு மேண்டிஸ் சொல்றாருங்க. "அப்படியே நிறுத்துங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஜிஜி வளவள சிரிக்கிறாங்க. "உங்களுக்கு நல்லாவே தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு ஜிஜி சிரிக்கிறான். "எடா சிரிக்கிறத நிறுத்து" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கீட்டா சொல்றான். "நீ அவளுக்கு எதிரா சிரிக்கன்னு பண்ண, நான் உன்ன வச்சு வச்சு செஞ்சுருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு கீட்டா சொல்றாங்க. அப்போ நம்ம இத வச்சு அவங்க பேசறத புரிஞ்சுக்கிடலாமா? அப்படின்னு சொல்லிட்டு ஒக்கரன் ரொம்பவே ஷாக் ஆகுறான். அப்புறம் கீட்டா, "நீ சிரிக்கிறத மட்டும் இப்ப நிறுக்கல ஜிஜி. உன்ன நான் வச்சு செஞ்சுருவேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு கீட்டா வந்து சொல்றாங்க. அப்பந்தான் ஜிஜி சிரிச்சத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு, "ஒக்கரன் ஏதாவது சொல்லுப்பா. அவ வந்து நீ சொல்றதுக்கு தான் ரெஸ்பான்ஸ் பண்றாப்பா." அப்பன்னா சரி நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒக்கரன், "என்னோட பேரு டக்ககுரா. உன்னோட பேரு என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, அவ வந்து சொல்றா, "என்னோட பேரு பமோலா" அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்பந்தாங்க மேண்டிஸ் சொல்றாரு, "இது ரொம்பவே மோசம். இந்த டிரான்ஸ்லேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன வேர்ட் தான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுது. இது உடைஞ்சு போயிருக்குன்னு நெனைக்கிறேன்." அப்பந்தான் ஒக்குரன் சொல்றான், "பவர்ஃபுல் பப்புவா?" அப்படின்னு அவ ஏதோ சொல்றாங்க. அவ வந்து பவர்ஃபுல் பப்புன், பேஷன் அப்படின்னு எதோலாமோ சொல்றா. நம்ம உக்கரனும் புரியறதுக்கு வந்து முயற்சி பண்றான். அப்பந்தான் அவ சொல்றா, "பவர்ஃபுல் பெர்சன், ஐ பஃபு, கெட் மேரிட்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட வந்து சொல்றாங்க. நம்மளுடைய ஒக்கரனுக்கு ஓரளவு புரிய ஆரம்பிச்சிருது. அப்பந்தான் ஒக்கரன் சொல்றான், "நீனும் நானுமா? ஆமா, நீனும் நானும் கல்யாணம் பண்ணிக்கணும்" அப்படி வந்து சொல்றான். அப்பன்னா என்னோட நிலைமை தான் என்னடா? அப்படின்னு சொல்லிட்டு கீட்டா வந்து கத்திட்டு கிடக்குறாங்க. அவங்க பிறகு தான் ஒக்கரன் சொல்றான், "விமலா, அவன் சொல்றது கரெக்ட் தான். நான் வந்து பவர்ஃபுல் பெர்சன் கிடையாது." அப்பந்தான் நம்மளோட கீட்டா சொல்றான், "நான் தான் உன்ன தோற்கடிச்சேன் வமோலா. நீ வந்து நான் தான் வந்து கிரேட்டு கீட்டா" அப்படின்னு சொல்லிட்டு செமையா பில்டப் குடுத்து காமெடி பண்ணிட்டு இருக்கிறான். அப்பந்தான் ஜிஜி சொல்றான், "இவ சொல்றது எனக்கு புரிய ஆரம்பிக்குது. என்னதான் நடக்குது ஒக்கோரன்?" அப்படின்னு சொல்லிட்டு ஜிஜி கேட்கும்போது, "இப்படி நம்ம வந்து குழம்பண்டான். நம்ம அயாசைக்கும் புரிய வச்சிரலாம். இப்படி அவ வந்து அவளோட நோக்கமும் நம்மளுக்கு என்னன்னு புரிஞ்சுது" அப்படின்னு வந்து ஒக்கோரன் சொல்றான். அப்பந்தான் நம்ம கீட்ட காமெடி பண்றான். "உமோலா, நீ வந்து என்ன வந்து கெட்டி பிடிச்சுக்க. ஒரு கன்ஃப்யூஷனும் இல்ல. நான் தான் எல்லாத்துக்கும் காரணம். ஓகேயா பேபி?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் காமெடி பண்றான். அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா, இவன் வந்து ஒக்கரனும் கெட்டி பிடிச்சிடுறாங்க. இத பார்த்துட்டு மேண்டிஸ், "இது ஏதாவது டிரான்ஸ்லேட்டர் இருக்கா? இதுக்கு எண்டே இல்லையா?" அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்மளுடைய கீட்டாலாம் பார்த்து, "என்னடா நடக்குதுங்க விமோலா?" அப்படின்னு சொல்லிட்டு ஜிஜி கத்திட்டு கிடக்குறான். அப்படியே பார்த்தீங்கன்னா, "நான் விட்டு குடுக்கிறதா இல்லடா" அப்படின்னு சொல்லிட்டு கீட்டா சொல்றான். அப்படியே பார்த்தீங்கன்னா, நம்ம மேண்டிஸ் என்ன சொல்றாருன்னா, "நான் ரிப்பேர் பண்ண பிறகு நீங்க திரும்ப வந்து கூட வாங்கிக்கிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேண்டிஸ் வந்து சொல்றாருங்க இந்த இடத்துல. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது, வேற ஒரு பெரிய பில்டிங்க்கு கேமரா வந்து அப்படியே ஸ்க்ரோல் ஆகுதுங்க. நம்ம பழைய ஓஜி ஏலியன் 3 ஏலியன வந்து காணிக்கிறாங்கங்க. ஸ்டார்ட்டிங்ல வச்சு செஞ்சானுவல சீசன் 1ல அவனும் வந்திருக்கிறானுவ. பார்த்தா அவனும் 3 பேரையும் ஏதோ 2 ஒரு பயங்கரமான ஏலியன் வந்து, "இது உங்கள்ட்ட இருக்குது எல்லாமே என்னோடது" அப்படின்னு வந்து சொல்றாங்கங்க. நாங்க வந்து எங்கள்ட்ட இருக்கிறது உன்ட்ட ஒண்ணுமே தரமாட்டோம் அப்படின்னு வந்து நம்ம பழைய ஓஜி ஏலியன்ஸ்லாம் சொல்றாங்க. புது ஏலியன் அவனோட சங்க புடிச்சு தூக்கி நிறுத்ததோட இந்த சாப்டருக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.